அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ஒரு விதத்தில் மேல் பதிவாக இருந்தாலும் இருக்கலாம். அப்ப அந்த மேல் பதிவாக இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா 4300 வீடியோ போயிடுச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் இப்போ புதிதாக வந்திருக்கிற இந்த வியூவர்ஸ்க்காகவும் திரும்ப கொஞ்சம் விளக்கமாக சில விஷயங்களை ராகு கேதுகளுடைய ஒரு ரகசியத்தை பற்றி சொல்றேன். அந்த ராகு கேதுகளுடைய ரகசியத்தை பற்றி சொல்லும்போது அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு ராகு கேதுகள் எந்த இடத்துல இருக்கிறது, உயிர்காரகத்திலா பொருள்காரகத்திலா என்று சொல்லக்கூடியதை தெரிந்து கொண்டு நீங்கள் அதன்படி செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ரகசியம் உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிடும். அந்த விதத்தில் என்ன சொன்னா, மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னா பொருள், இந்த பொருள் என்ன சொன்னா யார் என்ன சொன்னா மனசுக்குள்ளேயே வச்சிருக்கணும். மனசுக்குள்ளே வச்சிருக்கணும். என்கிட்ட இவ்வளவு இருக்குன்னு யார்கிட்டயாச்சும் வெளியே சொல்லிடவே கூடாது. என்கிட்ட இவ்வளவு இருக்கு, இவ்வளவு பணம் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு என்ன சொன்னா பேங்க் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு யார் யார் எந்த ராகுகேதுகள் எந்த இடத்துல இருக்குது அவங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரகசியம். அப்ப அவங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்குது. அப்படிங்கும் போது பொருள்காரகமாகிய ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மேனத்தில் ராகு கேதுகள் இருந்தால் பணம் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பா செய்யக்கூடாது. உங்க பணம் என்ன சொல்லலாம்னா பிறர் சாப்பிட பிறந்தது. நான் அந்த மாதிரி டைப் தான். பிறர் சாப்பிட தான் என் பணம் என்ன சொல்லலாம்னா என்னை விட வெளிநபர்கள் சாப்பிடக்கூடிய, வெளிநபர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த பொருள்காரகம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 ராசிகளுக்குள் ராகு கேதுகள் இருக்கின்ற காரணத்தினால நான் வெளியே சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன். 2 நாளைக்கு இன்னைக்கு என்னன்னு வீட்டில் கேட்டு, என்ன இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு வந்தீங்க, அவன் என்ன செஞ்சிட போறீங்க அப்படின்னு கேட்டு, இல்லை காசு இருக்கு அப்படின்னோம்னா நாங்கள் போனால் காசு வராது, பார்த்துக்கலாம், போயிட்டு வருவேன்ல அவன் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லணும். சில நேரங்கள் என்ன சொன்னான்னா வீட்டில் வருத்தப்படக்கூடாது, இல்லை ஒரு கொஞ்சம் காசு இருக்குது சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா அங்கே சமாளிக்கலாம் தான், இருக்கிறத வச்சு சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சொல்லக்கூடாதுன்ட்டான். இது எப்படி என்ன குடும்பத்திலேயே சொல்லக்கூடாது அப்படின்னு நான் பரிச்சித்து பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது, பணம் சார்ந்த ஒரு ரகசியத்தை நான் சொல்லாமல் இருக்கின்ற வரை எனக்கு ரொம்ப சேஃப்டி கிடைக்கும். பணம் சார்ந்த விஷயத்தை என்ன சொன்னா இவ்வளவு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னு வைங்க, தூக்கி மாட்டி விட்டுரும். அப்ப பொருள்காரகம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய 2, 4, 6, 8, 10, 12 இதில் உங்களுடைய ராகுகேதுகள் இருந்தால் நீங்கள் பொருளாதாரத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். பணம் இருப்பதை வெளியில் சொல்லக்கூடாது. தேவைக்கு தக்கன செலவழிச்சுட்டு ஒரு பேசிங், ஒரு ரகசியம் என்று சொல்லக்கூடியது அங்கே இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், தப்பிக்க முடியும். இருக்குது நான் பார்த்துருவேன் அப்படின்ட்டேன்னா உங்களை அது பார்த்து என்ன சொன்னோன்னா சூப்பராக தண்ணி காட்டி விட்டுரும். அதனால என்ன சொன்னா இவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சி, மகரம், மீனத்தில் போய் பிறந்தவர்களுக்கு உயிர் பயம் நீங்க பட வேண்டாம். உயிர் பயம் உங்களுக்கு உங்களை சீக்கிரம் கொன்றுமோ அப்படிங்கிறது வராது. உங்களுக்கு பொருளாதாரத்தில் மட்டும் என்ன சொல்றான்னா ஒரு சுகத்தை கொடுக்காது. இதை நல்லா நீங்க பரிச்சித்து பாருங்க. பொருளாதாரத்தில் உங்களுக்கு சுகத்தை கொடுக்காது. பொருளாதாரத்தில் உங்களுக்கு எப்பயுமே ஒரு பின்னடைவு, அதுல இருந்து மேலே ஏறி வருவீங்க, இப்படி சறுக்கும், பிறகு ஏறி வருவீங்க, சறுக்கும். இது நடந்து கொண்டே இருக்கும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உயிர்காரகத்தில் என்ன சொன்னா நீங்க சேஃப்டியா இருக்கலாம். ஆஸ்பத்திரிக்கு போனால் திரும்பி வந்துடுவீங்க. ஒரு வயதான காலத்தில்
ஒரு பெரிய சர்ஜரியோ ஒரு பெரிய பிரச்சனைகளோ வந்து ஆப்ரேஷன் பண்ணி வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா பணத்தை தானே பிடுங்கிறதுக்கு அங்கே கூட்டு போனா, உயிரை பிடுங்கிறதுக்கு கூட்டு போகல, பணத்தை பிடுங்கிறதுக்கு தான் கூட்டுட்டு போனான். அப்போ நீங்கள் தப்பிச்சு வந்துடுவீங்க. அதனால இந்த காலபுருஷனுடைய 2, 4, 6, 8, 10, 12 ராகுகேதுகள் இருந்தால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப வந்து ஒரு சேமிப்புடனும் ஒரு பத்திரத்துடனும் தனக்கு என்று ஒரு 10 பைசா வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தோடய கடைசி வரைக்கும் இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு கண்டிப்பா வச்சுக்கணுங்க. கடைசியில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் வந்து கஞ்சிக்கு கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த ராகுகேதுகள் உருவாக்குவான். உங்களுக்கு ராகுகேதுடைய தண்டனை பொருளில் கொடுப்பார். இது சத்தியமான உண்மை. பரிசித்து பாருங்கள். அதற்கடுத்து உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய ஆசை, பாசம், பற்று, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, ஆசை, பாசம், பற்று, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இத்தனையும் இதுல வந்து என்ன சொல்ற, மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பத்தில் ராகு கேதுகள் இருந்தால் அபிலாசைகள் என்று சொல்லக்கூடிய ஆசையை வெளியவே சொல்லக்கூடாதுன்றான். வெளியே சொல்லாமல் நீங்கள் வந்து அனுபவிச்சுக்கலாம். வெளியே சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பலிதமாகவே ஆகாது. ஒரு இந்த மாதிரி மேசம், மிதனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பத்துல வந்து ராகுகேதுகளிலிருந்து நான் காதலிக்கிறேன், நான் கல்யாணம் இவர்தான் பண்ணுவேன் நீங்க வாய் திறந்து சொல்லிட்டீங்களா, அது நடக்காது. நடக்கவே நடக்காது. அப்ப நம்ம ஜாதகத்துல வந்து என்ன சொல்லலாம், ஜாதகம் பார்க்க வர்றவங்களை வந்து பார்க்கணும். உயிர்காரகத்தில் இருக்கா, பொருள்காரகத்தில் இருக்கா. உயிர்காரகத்தில் இருந்து வந்து காதலை வந்து வெளியே சொல்லிருச்சுன்னா தோத்து போயிடும். பொருள்காரகத்தில் வந்து என்ன சொல்றான்னா பொருள்காரகத்தில் இருந்து வந்து என்ன சொல்றான்னா அது வெளியே அது வந்து என்ன சொன்னா கான்பிடண்டா இருந்தா ஜெயிச்சிரும். அதனால இந்த ரெண்டையும் பார்த்துக்கணும். அப்ப இவர்கள் ஆசைகள், அதாவது வந்து அகம் சார்ந்த ஆசை. காதல் என்பது அகம் சார்ந்த ஆசை. உயிர் இந்த மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பத்தில் ராகுகேதுவில் இருக்க பிறந்தவர்களுக்கு தான் உடல் நோய் வந்து விட்டால் உடனே பார்த்து நில் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்துல வச்சிடணும். எதை ஆஃப் பண்ணி விட்டுறணும். நெல் ரிப்போர்ட் தான். அந்த நெல் ரிப்போர்ட்டை வந்து என்ன சொன்னா நம்ம வந்து கொண்டு வந்துடணும். அப்படி இல்லைன்னா வந்து என்ன சொல்றான்னா அதுவே உங்களுக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். ஆசபாசங்கள் மட்டுமல்ல, உயிர் என்று சொல்லக்கூடிய இவங்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு வந்து இந்த மாதிரி ராகுகேதுகள் வந்து உயிர்காரகத்திலிருந்து ஆஸ்பத்திரிக்கு போனா நல்ல தெளிவான இடத்துக்கு போய் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல போகக்கூடாது. நல்ல முன்னமே போய் நல்லா வந்து சீர் செஞ்சிடணும். முன்னமே போய் வந்து என்ன சொல்றான்னா வந்து சீர் செய்யவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு பெரிய வந்து என்ன சொல்லணும், உயிர் இழப்புகளை வந்து சந்திக்க வேண்டிய லெவல் வந்துடும். சரி, குழந்தைகள் வந்து என்ன சொல்லலாம், சின்ன குழந்தைகள் இருக்கும் இல்லையா, ராகுகேதுகள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உயிர்காரகத்தில் இருக்குதுன்னா வீட்டில் தொட்டி பக்கத்தில் குழந்தைகளை விடக்கூடாது. வீட்டில் இந்த டேங்க் இருக்கு இல்லையா, எங்கேயும் ஒரு கோயில் குளத்துக்கு போகும்போது, அங்கே வந்து என்ன சொன்னா கடலில் குளிக்க போகும்போது, குற்றால அருவிகளில் குளிக்க போகும்போது குழந்தைகளை ஒரு பந்தாவா வந்து என்ன சொன்னான்னா அப்பா தூக்கிட்டு வந்து உள்ள போய் வந்து முங்குவார். அப்போ வந்து மூச்சடிச்சு போயிடும். ஆமா, இதெல்லாம் வந்து கண்கூடா நடந்த உண்மைகள். என்னுடைய மூத்த குழந்தை வந்து என்ன சொன்னா ஒரு 2.5 வயசு இருக்கும். ஒரு சின்ன தொட்டிக்குள்ள வந்து விழுந்துருச்சு. நல்ல வேளை அதுக்கு வந்து பொருள்காரகத்துல வந்து என்னது இருக்குது, ராகு எதுகள் இருக்குது. பொருள்காரகத்துல ராகு இருக்கு, தலகுப்புற விழுச்சு. நல்ல வேலை பார்த்துட்டோம், உடனே தூக்கிட்டோம். இல்லைன்னா என்ன சொன்னா கோ கயா. அப்ப அந்த பொருள்காரகத்துல இருந்தா 10 நிமிஷம் தாக்கு பிடிக்கும். உயிர்காரகத்திலிருந்து தொட்டிக்குள்ள விழுந்தாச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த செகண்ட் அது கவுத்தி விடுகிறது என்று சொன்னாலே நம்மளை வந்து பதம் பார்க்குதுன்னு அர்த்தம். ஏதாவது வந்து என்கிட்டலாம் வந்து இந்த இது நன்கொடை இது கேட்க வருவாங்க.
நான் வந்து வாயை திறந்து வந்தேன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா எழுதியிருந்தேன் 10,000 இல்லைன்னா 5,000 எழுதியிருந்தேன்னா துட்டு வராது. சார்னு மூஞ்சே பார்ப்பான். இது அனுபவத்தில் கண்டதுனால யார் நன்கொடை கேட்டு வந்தாலும் என்னால் முடிஞ்சதை பார்ப்போம். சரியா? இல்லை சார் நோட்ல எழுதுங்கம்பாங்க, எழுதுனதை கொடுக்க முடியாது. இது அனுபவம். அதே சமயத்துல உயிர்காரகத்துல வந்து இருக்கிற ஒரு அமைப்புல இருக்கிறவங்கலாம் இந்த தண்ணீர் சார்ந்த அருவி, குளம் இங்கெல்லாம் போகும்போது ரொம்ப கவனமா போகணும். அதுல ரொம்ப வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். இல்லைன்னா என்ன சொன்னா தோல்வியை தழுவ வச்சிடும். அப்ப ராகுகளுக்குள்ளே இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்க எல்லாம் தெரிஞ்சு என்ன சொல்லலாம்னா நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். உங்களுடைய குழந்தைகள் வந்து உயிர்காரகத்தில் ராகுகேதுகள் இருந்தால் தொட்டி பக்கத்துல அதிகமாக பரிமாற விடாதீங்க. அதிகமாக கடலுக்கு, ஆறுகள், குளங்களுக்கு போகும்போதெல்லாம் அந்த குழந்தைகளை ரொம்ப பத்திரமா கவனமா பார்க்கணும். கண்ணி மிக்கிற சமயத்துல இந்த படுவாவிகள் வந்து வேலையை பார்த்துருவானுங்க. அதே சமயத்துல என்ன சொன்னா பொருள்காரகத்தில் பிரச்சனைகள் இருக்கிறவங்க எங்க ஊருக்கு போனாலும் பர்ஸை பத்திரமா வச்சுக்கிடணும். அதான் பர்ஸை பத்திரமா வச்சுக்கிடணும். 10 நிமிஷத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து என்ன சொன்னா பொருளாதாரம் படக்குன்னு வந்து செல்போனவே வந்து என்ன சொன்னா கண்ணி வைக்கிற நேரத்துல வந்து என்ன சொன்னா விட்டுருவோம். ஏன்னா இது பொருள்காரகம் தானே, கண்ணி வைக்கிற நேரத்துல விட்டுருவோம். அப்ப இவங்க இந்த மாதிரிலாம் கரெக்டா பண்ணுவாங்க. இந்த 2 கிரகம் வந்து கரெக்டா அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு என்ன சொன்னா அமைதியா இருப்பாங்க. அதான் நிழல் கிரகம் அப்படின்னா. அதனால கவனமாக இருக்கணும் என்று கூறி உங்களிடமிருந்து விளைவருவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.